ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ளாரே போயிடுவோம். நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றப்ப ஒரு நியூக்ளியஸ்னு எடுத்துட்டா அதில என்னென்ன இருக்கும்? ம். நமக்கு தெரியும். என்னென்ன இருக்கும்? புரோட்டானும், நியூட்ரானும் இருக்கும். எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் சுத்தி ஒரு ஆட்டம் இருக்குன்னா, புரோட்டானும், நியூட்ரானும் நியூக்ளியஸ்ல இருக்கும். எலக்ட்ரான் அதை சுத்தி ரிவால்வ் ஆகும். கரெக்ட்டா? இப்போ நம்ம இத புரோட்டான்னு எடுத்துப்போம். ஓகேவா? வெயிட் எ மினிட். ஸோ இத புரோட்டான்னு எடுத்துப்போம். அண்ட் இத என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஒரு நியூட்ரான்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இது 2ம் ஒரு நியூக்ளியஸ்குள்ளார இருக்குன்னா, ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தானே. கரெக்ட்டா? ஆட்டம்ன்றதே ரொம்ப சின்னது. அப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டா, அதில ஃப்ரீ ஸ்பேஸ் தான் நெறையா இருக்கும். எலக்ட்ரான் அத சுத்தி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டா, இவ்வளோ தான் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சுன்னா, இந்த அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அப்போ இந்த சின்ன இடத்துல தான் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன். ம். நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்றேன். அந்த நியூக்ளியஸ்ல தான் புரோட்டானும், நியூட்ரானும் இருக்குன்னு சொல்றேன். கரெக்ட்டா? அப்போ இங்க வந்து ஒரு கேள்வி வருது. என்னன்னா, புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு புரோட்டான் இன்னொரு புரோட்டான் இருக்குதுன்றப்போ ரிப்பல்ஷன் தான் நடக்கணும். பட் ஆனா, அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ஒண்ணோட ஒண்ணு பைண்ட் ஆகியிருக்கு. அதுக்கு காரணம் பைண்டிங் எனர்ஜின்னு பார்த்தோம். அதாவது அந்த ஒண்ணாகறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி பைண்டிங் எனர்ஜி. பட் இங்க பைண்டிங் ஆகறதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த புரோட்டான் டூ புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் தானே. ஸோ இந்த நியூக்ளியஸ் இருக்குன்னா, அதுல எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா 10⁻⁻15 அதாவது 1 ஃபெர்மி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்மியான டிஸ்டன்ஸ்ல தான் இது இருக்கும். அதாவது 0.140 வச்சா எவ்வளோ சின்னது. ஸோ அந்த அளவுக்கு இதா இருக்கும். அப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜ் அந்த அளவுக்கு கிட்டே இருக்குன்னா, கண்டிப்பா ரிப்பல்ஷன் நடக்கணும். பட் ஆனா ரிப்பல்ஷன் நடக்கல. அப்போ அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும் ஃபோர்ஸையும் தாண்டி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் தாண்டி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் இந்த 2த்தையுமே வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி வச்சிருக்கு. ஒட்டி வச்சிருக்குன்றத விட 10⁻⁻15 டிஸ்டன்ஸ்ல தள்ளி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கம்மியான டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதுவும் டிஸ்டன்ஸ் தான். அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ ரஃபா ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. நமக்கு தெரியும். கூலும் லா படி. என்னது F = 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 பை R ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். 1/4 பை எப்சிலான் நாட்ட நம்ம Kன்னு போடலாம். அண்ட் Q1 Q2 இங்க வந்து 2மே பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஓகேவா? இது Q1 எடுத்துட்டாலும் இத Q2ன்னு எடுத்துட்டாலும் நமக்கு என்ன வரும்? 2மே பாசிட்டிவ் சார்ஜ் ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது. அப்போ Q1 = Q2 மாறிடும். அப்போ நான் Q வந்து ஸ்கொயர் பண்ணலாமா? ஓகேவா? அண்ட் R ஸ்கொயர்னு பார்க்கும்போது ஓகே. எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 10⁻⁻5. அப்போ K ஓட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? 9 × 10⁻9 இன்டு இங்க ஒரு சார்ஜோட வேல்யூ எவ்வளோ? 1.6 × 10⁻−19 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் இருக்குல்ல. அப்போ R ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10⁻−15 10⁻−15 போட்டு ஸ்கொயர் பண்றேன். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 230 நியூட்டன் வருது. ஓகேவா? அதாவது 230 நியூட்டன்ன்றது நம்ம வீட்ல ஒரு சிலவங்க வீட்ல ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த ஒரு ஃப்ரிட்ஜ நீங்க மூவ் பண்றதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் குடுக்கணும்? ஆக்சுவலா அந்த ஃப்ரிட்ஜ்ன்றப்போ கீழ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸையும் நீங்க தாண்டி, அது மேல ஆக்ட் ஆகுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் தாண்டி, நீங்க அத மூவ் பண்ணணும்னா, எவ்வளோ ஃபோர்ஸ் குடுப்பீங்களோ, அவ்வளோ ஃபோர்ஸ் தான் இந்த 230 நியூட்டன்ன்றது. அப்போ அவ்வளோ ஃபோர்ஸ் 2 சார்ஜ்க்கு நடுவுல இருக்கு. ஆனா 2 சார்ஜும் ஒண்ணா இருக்கு. தனியா பிரியணும் தானே? ஒண்ணா இருக்கு. சரி. இப்போ இந்த புரோட்டானுக்குள்ளார எவ்வளோ அசல்ரேஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா, நமக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் லா ஃபார்முலா படி F = ma. ஸோ அசல்ரேஷன் தானே நமக்கு தேவை. நான் என்ன பண்ணேன்னா A = F/mன்னு போடுறேன். கரெக்ட்டா? கரெக்ட். F என்ன கண்டுபிடிச்சோம்? 230 நியூட்டன் அண்ட் மாஸ் ஆஃப் 1 புரோட்டான் எவ்வளோ? 1.67 × 10⁻⁻ எவ்வளோ? 27 kg. ஓகேவா? ஸோ இதை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு அசல்ரேஷன் ரஃபா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்னா 1.4 × 10⁻29 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அதாவது 10⁻29 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் எவ்வளோ ஸ்பீடுன்னு பாருங்க. நம்ம யூசுவலாக கிராவிட்டிக்கான வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 9.8 × ms⁻². பட் இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ இருக்கு? 10⁻29 இருக்குது. இது நீங்கள் ரஃபாக 10 ms⁻²ன்னு போட்டாக்கிறோம். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இது இங்கே 1 கேன்சல் ஆகிடும் தானே. அப்போ 10⁻28 டைம்ஸ் கிரேட்டர் என்ன இருக்குது? நம்ம மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டி 9.8 ms தான். நம்ம கிரவுண்டில் எர்த்தோட கிரவுண்டில் இருக்கும்போது. அப்போது இது 2 புரோட்டானுக்கு நடுவில் அவ்வளோ அசல்ரேஷன் இருக்குது. பட் ஆனால் அது ரிப்பல்ஷன் ஆகலை. ஸோ இந்த இடத்துல தான் டவுட் வருது. ஏன் அது ரிப்பல்ஷன் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூலும் ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக புரோட்டானுக்கு நடுவில் அந்த கூலும் ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் என்னன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 1930 அதுலேருந்து ஒரு 1950 இதுக்கு நடுவில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கன்க்ளூடாக தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் அங்கே வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நடந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸுக்குன்ட்டு இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று வச்சுப்போம். அதுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா, இப்போது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா வேறு கலர் இதுவா? ஓகே ஓகே ப்ளூ கலர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் தான் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நமக்கு தெரியும் எவ்வளோ 10⁻⁻15 தான். ரைட்டா? ஸோ ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் தான் ஆக்ட் ஆகும். ஷார்ட் ரேஞ்சுன்றது ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு தான் ஆக்ட் ஆகும். ஆனால் இப்போது
ஒரு நியூக்ளியஸ்னு எடுத்துட்டா என்ன சொன்னது ஒரு நியூக்ளியஸ்னு எடுத்துட்டா புரோட்டானும் நியூட்ரானும் புரோட்டானும் இன்னொரு புரோட்டானும் பக்கத்துலேயே இருக்கும். அப்போ அங்கே கூலும் ஃபோர்ஸ் படி பார்த்தா ரிப்பல்ஷன் நடக்கணும், ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் படி பார்த்தா ரிப்பல்ஷன் நடக்கணும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் தாண்டி அங்கே ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நடக்குது. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வீக்கர் ஃபோர்ஸ்ன்றாங்க. எது கூலும் ஃபோர்ஸும் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கம்பேரபிள் டு நியூக்ளியர் ஃபோர்ஸ். இது வந்து என்னன்னா வீக் ஃபோர்ஸ். கரெக்ட் தானே? ஸோ இதை ஓவர் கம் பண்ணி தான் அந்த ரிப்பல்ஷன் ஓவர் கம் பண்ணி தான் இது ஒன்னோட ஒன்று ஒட்டி வச்சிருக்கு. நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கு. அதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் புரோட்டானுக்கு மட்டும் பக்கத்தில் இருந்தால் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? நியூட்ரான் தானே பக்கத்தில் இருக்குது, நியூட்ரானுக்கு அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாதான்னு கேட்டால் அதுக்கும் ஆக்ட் ஆகும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் நியூட்ரானுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது இப்போது ஒரு 2 நியூட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். 2 நியூட்ரான் இருக்குது. ஸோ 2 நியூட்ரான் இருக்குன்றப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கண்டிப்பாக அதுக்கு சார்ஜ் இல்லை, நியூட்ரல் சார்ஜ் தான். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் தாண்டி அது என்ன ஆகணும், ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருந்தால் தான் ரெண்டும் பக்கத்தில் இருக்கும். ரைட்டா? அப்போது இது வந்து என்னன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால் என்ன சொல்கிறாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் வீக்கரான ஃபோர்ஸ் தான் அப்படின்றாங்க. ஓகேவா? விச் இஸ் ஆல்சோ வீக்கர் ஃபோர்ஸ். ஸோ கம்பேரபிளாக பார்க்கும்போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒரு நியூக்ளியஸ்குள்ளார ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான், அதாவது ஆமாம் ஒரு நியூக்ளியஸ்குள்ளார ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸு அப்படின்றாங்க. இதுதான் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர்லே அதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். கரெக்ட் தானே? நம்மளுக்கு நேச்சராக என்ன ஃபோர்ஸ் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இது ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். ஸோ ஏற்கனவே சொன்னதான் ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது புரோட்டானுக்கு புரோட்டான் அண்ட் நியூட்ரானுக்கு நியூட்ரான் ஆக்ட் ஆகுன்ட்டு. கரெக்டாக? அப்போது புரோட்டான் டு நியூட்ரான் ஆக்ட் ஆகாதான்னு கேட்டால் ஆகும். ஓகேவா? ஸோ புரோட்டான் டு புரோட்டான் அண்ட் புரோட்டான் டு நியூட்ரான் அண்ட் நியூட்ரான் டு நியூட்ரான், இது மாதிரி 2 சிமிலர் பார்ட்டிகளுக்குள்ளார, ஓகேவா, பார்ட்டிகல் வச்சுப்போம். 2 சிமிலர் பார்ட்டிகளுக்குள்ளார ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரணும்னா அது நியூக்ளியர் ஃபோர்ஸால் தான் முடியும். அண்ட் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்னன்னா ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ். ஓகேவா? நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாசிட்டிவ் புரோட்டான் டு புரோட்டான் பக்கத்துலேயே வச்சிருக்கிறப்போ அது அட்ராக்டிவ் தான். இப்போ இன்னொரு டவுட் வரலாம், அப்போது எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகுமா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்? இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸு எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகுமான்னு கேட்டால் எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படி ஆக்ட் ஆகாதுன்றப்போ அந்த ஒரு பார்ட்டிகல் ஆர் ஒரு ஆட்டம் எடுத்தனா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஏன்னா இப்போது ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு ஹீலியம் ஆட்டமே இருக்குன்னா அதில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா அது என்ன ஆகிடும், அயனாக மாறிடும். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி மாறிடும். அண்ட் ஐசோடோப்ஸாக கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எடுக்கும்போது அதில் ஏதாவது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அது ஐசோடோப்பாக மாறக்கூட சான்ஸ் இருக்குது. அப்போது எலக்ட்ரான் மேலே நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. இதுதான் கீ பாயிண்ட்ஸ், 3 ப்ராப்பர்ட்டி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது ஷார்ட் ரேஞ்சில் ஆக்ட் ஆகும். அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்டு நேச்சர்லேயே அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ், ஐ மீன் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது புரோட்டான் டு புரோட்டான், புரோட்டான் டு நியூட்ரான், நியூட்ரான் டு நியூட்ரான் ஆக்ட் ஆகும். எலக்ட்ரானில் ஆக்ட் ஆகாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கேட்கலாம். மோரோவர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சது புரியல பிடிக்கல இந்த இடத்துல இது சரியான இடத்துல எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.